அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சாங்க. அடுத்து இதுல எங்கள் மீது பொறுப்பே இல்லை, அதாவது தாவேகா மேல பொறுப்பு இல்லை, தாவேகா மேல பொறுப்பு இல்லைன்னு சொன்னவங்க இதுல ஆனந்த், பொதுச்செயலாளர் ஆனந்துக்கும் இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் நேரடியாக எந்த பொறுப்பும் இல்லை. அதுக்கு அனுமதி வாங்கினதோ அதுக்கு அந்த இடம் சம்பந்தப்பட்டதுக்கோ கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு தான் பொறுப்பு இருக்கு. எனவே அவரும் கூட தப்பு செய்யல, காவல்துறையும் போலீஸும் அரசும் தான் தப்பு செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்பதான் நீதிபதிகள் இல்ல, கட்சிக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் உரிய பொறுப்பும் கடமையும் இருக்கு அப்படின்ற வார்த்தைகளை நீதிபதிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. மேலதிகமாக கொஞ்சம் தகவல்கள் வெளியா இருக்கு. அது என்னன்னா, நாங்க தான் தாவேக்கா தான் நிகழ்ச்சி காரணம்னு சொல்றது ஏற்புடையதில்லை அப்படின்னு மறுபடியும் நீதிபதி சொல்லணும் என்று ஆனந்த் தரப்பில் முன்ஜாமீன் கோரிய மனு மீது வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மதியழகன் தான் இதற்கு பொறுப்பு என்றும் தன் மீது குற்றம் சாட்டுவது ஏற்புடையது அல்ல என்றும் ஆனந்த் நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை அவர் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். இணைகிறார் நீதிமன்ற வாதங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி. தற்போது என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு, அடுத்ததாக காவல்துறை என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்கு? தேப்ரியன், இதுவரைக்கும் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் தரப்புல கூடிய வழக்கறிஞர் சொன்ன வாதங்கள்லாம் முழு பொறுப்பும் காவல்துறைக்கு தான் இருக்கு, எங்க மேல தவறு இல்லை. அந்த இடம் சம்பந்தமாகவோ இந்த கூட்டம் சம்பந்தமாகவோ கூட்டத்தை மேலாண்மை செய்வது சம்பந்தமாகவோ எல்லாமே முழு பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. அதிகபட்சமாக அந்த இடம் நேரடியாக அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்டவர் கரூர் மாவட்ட செயலாளர் தான், அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுல பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் மேல வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரம் இல்லை அப்படிங்கறதா இவங்களுடைய இந்த வாதத்தினுடைய ஒரு சாரமாக முன்வைக்கப்படுது. இதுல அடுத்து இவங்க சொல்ற அடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, நடிகர் ஷாருக் கான் கூட அனுமதி இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்தினாரு, அதுலயும் பலர் உயிரிழந்திருந்தாங்க, அதுல அவர் மேல ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படல. அதனுடைய அடிப்படையில தான் இங்கேயும் இதே விவகாரத்தையும் அணுகிறோம். இங்கேயும் இந்த மாதிரி கூட்டத்தில் கூட்டி உயிரிழந்திருக்காங்க. இதுல நேரடியாக பொதுச் செயலாளரோ இணை பொதுச் செயலாளர் சம்பந்தப்படாத போது அவங்க மேல வழக்கு பதிவு செய்யக்கூடாது, அதுல முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறாங்க. முக்கியமா எந்தவித உறுதிமொழியும் எங்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்படல, அதாவது ஆனந்த் தரப்புல இருந்து கொடுக்கப்படல. ஏன் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்படணும் அப்படின்னு தான் ஆனந்த் தரப்பு வழக்கறிஞர் கேட்கிறாரு. இதுல அடுத்து ஏன் இவ்வளவு பிரச்சனை நடந்தது தெரியுது, இவ்வளவு கூட்டம் வந்துட்டாங்க அப்படின்னா கூட்டத்தை காவல்துறை ஏன் ரத்து செய்யலன்னு இப்ப கேட்கிறாங்க. காவல்துறை அவ்வளவு விஜய்க்கு பல அறிவுரைகள் கொடுத்ததாகவும் அந்த அறிவுரையை அவங்க மீறிட்டாங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்ல நிலையில என்ன அறிவுரைனே எஃப்ஐஆர்ல சொல்லப்படல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்த தாவேக்கா தரப்பு வழக்கறிஞர் இப்போ கூட்டத்தையே ஏன் காவல்துறை ரத்து செய்யல, இவ்வளவு அசம்பாவிதம் நடக்கும்னு கணிக்க முடிஞ்சிருந்தா ஏன் அந்த கூட்டத்தை ரத்து செய்யல, கூட்டத்தை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் காவல்துறை இருக்கு, அவங்க ரத்து பண்ணிருக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் அவர்களுடைய பணி அப்படிங்கிறது பாதுகாப்பு வழங்குறது தான், அதனால பாதுகாப்புல அவங்க தான் குளறுபடி நடந்திருக்கு, அங்கதான் குளறுபடி நடந்திருக்கு, இதுல உள்நோக்கம் இருக்கு இந்த உயிரிழப்புல அப்படின்ற அளவுக்கு கூட வாதங்களை முன் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இவங்க அடுத்தடுத்து முன்னாள் எம்எல்ஏ நிர்மல்குமார் முன்னாள் எம்எல்ஏவா வேற இருந்திருக்காரு, அதனால அவருடைய வாதத்தை இவருடைய இந்த ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தை தான் விசாரணைக்கு எடுக்கணும் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் இப்போ அரசு தரப்பினுடைய வாதம் துவங்கி இருக்குது. இவ்வளவு நேரம் மனுதார தரப்புல இந்த வாதங்கள்லாம் முன் வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு எந்தவித பொறுப்பும் இல்லை, இவங்களை வழக்குல சேர்க்கக்கூடாது, அதுல எந்தவித இதுவும் இல்லைன்னாங்க. இப்போ இந்த நிர்மல்குமார் முன்னாள் எம்எல்ஏவா இருக்கனால அவருடைய முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தை தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் இப்போ வாதத்தை முன்வைக்கிறாரு. அடுத்ததாக எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு ஆனந்த் தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு. இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்யல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்கன்னு அரசு தரப்புல இப்ப சொல்றாங்க. கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் முன்வைக்கிறாரு. என்னன்னா, இவங்க தொடர்ச்சியா இவங்க வழக்குல சேர்க்கறதுக்கே முகாந்திரம் இல்ல, முழு பொறுப்பும் காவல்துறை சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ இவங்களுடைய வாதங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீதிபதியினுடைய வாதத்துக்கு முன்னாடி அரசு தரப்பினுடைய வாதங்களை நீதிபதி கேட்கிறாங்க. இப்ப கேட்கும் போதுதான் இவருடைய வழக்க நிர்மல்குமாருடைய முன்ஜாமீன் வழக்கு 2 மனு போட்டிருக்காங்க இல்லையா, முன்ஜாமீனுக்கு பொதுச்செயலாளர் ஆனந்த் தனி வழக்காகவும்
இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தனி வழக்காகவும் போட்டிருக்காங்க. இதுல நிர்மல்குமாருடைய வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன் வச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமா இப்போ இன்னொரு அரசு தரப்பினுடைய வாதங்கள், முக்கியமான வாதங்கள்லாம் வெளியா இருக்கு. அதாவது இந்த விவகாரத்துல மதியழகன் உள்ளிட்ட மாவட்ட செயலர் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தொடக்க நிலையில இருக்கு. காலையில நீதிபதிகள் பதிவு செஞ்சாங்க, அதே தான் சொல்றாங்க. இந்த நிலையில யாரையும் இப்போ குற்றம் சொல்ல முடியாது. மதியழகனும் ஆனந்தும் தான் இந்த முழு கூட்டத்துக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஆனந்துக்கு பொறுப்பு இல்லைன்னு ஆனந்த் தரப்பு வழக்கறிஞர் சொன்னாரு. இல்ல நேரடியா பொறுப்பு இல்ல, மாவட்ட செயலகம் தான் பொறுப்பு இருக்குன்னாரு. இப்போ வந்து அரசு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முழு கூட்டத்தையும் ஏற்பாடு செய்ததே மதியழகனும் ஆனந்தும் தான் அப்படிங்கிறாங்க. சமூக ஊடகங்களிலேயே இதற்கான இந்த நெரிசல் நடந்த போது நடந்த எல்லா ஆதாரங்களும் அதுக்குண்டான வீடியோக்களும் சமூக வலைதளங்களிலே இருக்கு. முன்ஜாமீன் கேட்ட 2 பேருக்கும் இந்த கூட்ட நெரிசல்ல, இந்த விபத்துல பங்கு இருக்கு, அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. 12 மணிக்கு விஜய் வந்துருவான்னு ஆனந்த் அறிவிச்சாராம். இப்போ ஆனந்த் வந்து எந்த உறுதிமொழியும் கொடுக்கல அப்படின்னு ஆனந்த் தரப்பு வழக்கறிஞர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்பதான் வந்து அரசு தரப்புல சொல்றாங்க 12 மணிக்கு விஜய் வந்துருவார் அப்படின்னு ஆனந்த் அறிவிச்சிருக்காரு. கரூர்ல வந்து ஆனந்த் அந்த அறிவிச்சதுனால தான் அறிவிச்சு அதுக்கு பின்னாடி இவ்வளவு நேரம் தாமதமா வந்திருக்காரு. அதுதான் காரணம்னு இப்போ அரசு தரப்புல முன்வைக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா பொதுமக்கள் ரசிகர்கள்லாம் 12 மணிக்கே வந்து விட வேணும், 12 மணிக்கே எல்லாரும் வந்துருங்கன்னு ஆனந்த் அறிவிச்சிருக்காரு. காவல்துறையினர் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்திருக்காங்க. நெரிசலுக்கு, அனைத்து விதமான நெரிசலுக்கும் அங்க மரக்கிளை எல்லாம் முறிஞ்சு விழுந்திருக்கு. அதுவும் கூட ஒரு காரணம் அப்படின்னு இப்ப அரசு தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. இதுல அடிப்படையா எழக்கூடிய அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பல்வேறு கேள்விகள் அவங்க முன்வைக்கிறாங்க. மனுதாரர் தரப்புல இருந்து ஆனந்துக்கு பொறுப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனந்த் வந்து எந்தவித உறுதிமொழியும் கொடுக்கலன்னாங்க. அப்புறம் ஆனந்துக்கு காவல்துறை வழங்கியிருந்த அறிவுரை என்ன அப்படின்னும் எஃப்ஐஆர்ல இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பேசும்போது அதுக்குண்டான பதில்கள் எல்லாம் வெளிவருது. அதுல ரொம்ப முக்கியமா என்ன வருதுன்னா, இதுல நேரடியா பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ ஆனந்தும் மதியழகனும் சேர்ந்து தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால ஆனந்துக்கு நேரடியாகவே பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு, 2 பேருக்குமே, ஆனந்துக்காகட்டும் சிடிஆர் நிர்மல்குமாருக்காகட்டும் 2 பேருக்குமே இதுல நேரடியாக பொறுப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா 12 மணிக்கே விஜய் வந்துருவாரு, அதனால பொதுமக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள்லாம் 12 மணிக்கே வந்துடணும் அப்படின்னு ஆனந்த் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதையும் இப்பதான் அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க. இந்த காவல்துறையினர் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துறதாக இப்போ ஒரு தகவல் சொல்றாங்க அரசு தரப்புல இருந்து. எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இப்போ ஒரு வாதத்தை பதிவு செய்யறாங்க. என்னன்னா, எதிர்பார்ப்புகளை உருவாக்கி திட்டமிட்டு உருவாக்கிய கூட்ட நெரிசல் தான், இது கூட்ட நெரிசல் உருவாக்கப்பட்டிருக்கு, இதுக்கு தாவேகா தான் முழு பொறுப்பு அப்படின்னு காவல்துறை தரப்புல அரசு தரப்புல இருந்து வாதம் முன்வைக்கப்படுது. அனைத்து கூட்டங்களையும் ஒழுங்குபடுத்த நிர்வாகிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு வாதத்தை பதிவு செய்றாங்க. தொடர்ச்சியா திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் இவர் நடத்தின அந்த 6 மாவட்டங்கள்லயுமே வந்து இப்போ தொடர்ச்சியா இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து என்ன பணி செஞ்சாங்க, எவ்வளவு விதிகள் பின்பற்றப்பட்டது அப்படின்ற, எவ்வளவு அறிவுறுத்தல்கள் பின்பற்றப்பட்டது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இந்த நேரத்தில் எழுப்பப்பட்ட நிலையில இப்ப என்ன ஒண்ணு சொல்றாங்கன்னா, அரசு தரப்புல வந்து இதுல எந்த கூட்டங்கள்லயுமே வந்து ஒழுங்குபடுத்த நிர்வாகிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அப்பனா இங்கேயும் நிர்வாகிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல, கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கோ அதை கையாளுறதுக்கோ தாவேகாவினுடைய நிர்வாகிகள் எதுவுமே செய்யல அப்படின்றத இப்ப அரசு தரப்பு. மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்ற நிலையில் தற்போது இருவரது முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் வெற்றி விவரங்கள். பலவேல், அந்த கரூர் துயர சம்பவத்துல வந்து கரூர் மாவட்ட போலீஸ் பதிவு செஞ்சிருந்த அந்த எஃப்ஐஆர்ல வந்து தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அப்புறம் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகிய 2 பேர் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் 2 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் வந்து தலைமறைவா இருக்கிறாங்க. அவங்கள போலீஸ் தனிப்படை அமைச்சு தேடிட்டு வர்றதாக தகவல்கள் இருக்கிற நிலையில அவங்க 2 பேருமே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து தங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க கோரி, முன் பிணை கோரி மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில இருந்து அந்த ஏற்கனவே சிபிஐ விசாரணை உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகள் கோரிய
பொதுநல வழக்குகள் 7 பொதுநல வழக்குகள் விசாரிக்கப்பட்டது. அதுல சிபிஐ விசாரணை கோரிய 3 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு நிவாரணம் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கக்கூடிய ஒரு 4 வழக்குகள் வந்து அரசுக்கு பதில் தர சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்படியாக அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச நிலையில அந்த வழக்குகளை விசாரிச்ச 2 நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகிய 2 பேர்ல ஒருத்தர் ஜோதிராமன் அவருடைய தலைமையில தான், அவருடைய முன்னிலையில தான் இந்த முன்ஜாமீன் மனுவினுடைய விசாரணையானது துவங்கி நடந்துகிட்டு இருக்குது. இதுல வந்து ஏற்கனவே விசாரணை துவங்கின உடனேயே வந்து வழக்கறிஞர்கள் வந்து பல்வேறு, அதாவது தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் பல்வேறு வாதங்களை முன்வச்சிட்டு வர்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமா நீதிபதிகள் சொன்னது என்னன்னா, ஏற்கனவே அந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாருடைய முன்ஜாமீன் மனு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்குது. எனவே அதை வந்து நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இதை இந்த மனுக்களையும் தள்ளுபடி செய்ய போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த நிலையில தான் இப்போ வந்து ஏற்கனவே நீதிமன்றம் ஜாமீன் மனு ரத்து செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தாவேகா தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கு வந்து காவல்துறையால முழுக்க புனையப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை ஜாமீன்தாரர் தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க. எஃப்ஐஆர்ல வந்து பொதுச்செயலாளர் ஆனந்த், துணை பொதுச்செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட வந்து ஒரு அறிவுரையை காவல்துறை வழங்கினதாக சொல்லியிருக்காங்க. அது என்ன அறிவுரைன்னு குறிப்பிடப்படலாம் அப்படிங்கிறாங்க. அது காவல்துறை தொடர்ச்சியா சொல்லும் போது ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, இந்த கூட்டம் பெரிய அளவுக்கான கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்துக்குள்ள இந்த இடத்துல நின்று பேசலாம், நீங்க வந்து கூட்டத்துக்குள்ள வர வேண்டாம், மக்களை விலக்கிக்கிட்டு உள்ள வர வேண்டாம், முன்னால நின்று பேசுங்க அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுத்ததாக ஏற்கனவே காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில இங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஐஆர்ல வந்து அறிவுரை கொடுத்ததாக சொல்லியிருக்காங்களே காவல்துறை, அது என்ன அறிவுரைங்கிறத சொல்லல அப்படிங்கிறாங்க. அப்புறம் காவல்துறையினுடைய செயல்பாடு ஏற்புடையது அல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனந்த் இந்த மனுதாரர் தரப்பு வந்து இந்த வார்த்தைகளை பதிவு செய்றாங்க. மாநில அரசுக்கு பொறுப்பு இருக்குது, இந்த விவகாரத்துல மக்களுடைய உயிர் பலியை தடுக்கிறதுல மாநில அரசுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை செய்யறாங்க. காவல்துறைக்கு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு மனுதாரர் தரப்புல தாவேகாவினுடைய வழக்கறிஞராக ஆஜராயிருக்கிற இந்த அறிவழகன் மற்றும் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள்லாம் அந்த வாதத்தை வந்து நீதிமன்றத்தை முன்வைக்கிறாங்க. எஃப்ஐஆர்ல தவறான தகவல்கள் இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ரவுடிகள் உள்ளே புகுந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை ஏன் தடியடி நடத்தினது, காவல்துறை ஏன் தடியடி நடத்துச்சுன்ற ஒரு கேள்வியையும் இவங்க வந்து மனுதாரர் தரப்புல நீதிபதியிட்ட முன் வச்சிருக்காங்க. ஆக இந்த முன்ஜாமீன் கோரிய வழக்குல வந்து நீதிபதிகள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து முதல் முறையாக, அதாவது அவங்கள்ட்ட மனுதாரர் தரப்பினுடைய வாதங்களை வந்து நீதிபதி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக அரசு தரப்பினுடைய வாதங்கள் கேட்கப்படும். அதுக்கு பின்பாதான் இந்த நீதிபதியினுடைய உத்தரவுகள் வர இருக்குது. மனுதாரர் சொல்லக்கூடிய கூடுதல் விவரங்கள் வெளியா இருக்குது. என்னன்னா, அதிக அளவில் வந்து மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதின்றனாலும் குறுகிய சாலை என்பதாலும் 2 பக்கமுமே அனுமதி மறுத்திருக்கணும். அதாவது மக்கள் வெளியேற முடியாத இது ஒரு சாலை தான், எந்த பக்கமும் வழிகள் இல்லாத, மக்கள் சிதறி விலகிறதுக்கோ எந்த பக்கமும் எக்ஸிட் ஆகிறதுக்கோ எமர்ஜென்சி அவசரத்துல வெளியேறதுக்கான வழிகள் இல்லாத நிலையில இந்த சாலைக்கு அனுமதி காவல்துறை கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு மனுதாரர் தரப்புல இப்போ வார்த்தைகளை பதிவு செய்றாங்க. வேலுச்சாமிபுரத்துல வந்து தாவேகா தரப்புல அனுமதி கேட்டப்பவே இதை காவல்துறை மறுத்திருக்கணும். இது வந்து இதை பத்தி தகவல் எங்களுக்கு காவல்துறை சொல்லல அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்றாங்க. இன்னும் முக்கியமா ஒட்டுமொத்த மக்களும், அதாவது எதிர்பார்த்த விட அதிகமான மக்கள் கூடுனதுனால